Isha, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram. Adukku Aishvi in Ashwin. திறக்கல 7 ஆண்டுகள் திறந்தது, இந்த வருஷம் திறக்கல. தண்ணி இல்ல, குடிக்கிறது மட்டும் தான் 40 TMC இருக்கு. அப்போ இந்த இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு டேம் கட்டினாங்கன்னா நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம், உணவு, பொருளாதாரம் எதுவும் எல்லாமே போயிடும். இப்போ இங்க சேலம் எடுத்துங்க, சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பு. சேலம் மாவட்டம் மக்களுக்கு காவிரி தான் ஒட்டுமொத்தம் இங்க இருக்கின்ற அத்தனை நகரங்களுக்கும் நீர் கொடுக்கிறது. சேலம் மாநகரத்துக்கு காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காவிரி தண்ணி இல்லைன்னா குடிக்க அங்க போவீங்க. மேட்டூர் உபரி நீர் திட்டம், அந்த திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதுல ஒரு 550 கோடி ரூபாயில 100 ஏரிகள்ல அந்த உபரிநீர் தண்ணி கொண்டு வருது. தண்ணி வரலாம், அந்த உபரிநீர் திட்டம் நின்று போயிடும். அந்த உபரிநீர் திட்டம் தலைவாசல் வரைக்கும் போகணும். அந்த திட்டம் அதான் அந்த முழுமையான திட்டம். அது ஒட்டுமொத்தம் இந்த சேலம் மாவட்டம், எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்படும். நமக்கு உணவு பாதுகாப்பு வராது, ஃபுட் செக்யூரிட்டி நிச்சயமா இருக்க போறது கிடையாது. டெல்டால மட்டும் கிடையாது, இந்த காவிரினால 60% நமக்கு வந்து நெல் வந்து உற்பத்தி செய்வது காவிரி. 60% தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தியில், அதுல 30% டெல்டால மட்டும். இப்படி இருக்கிற சூழல்ல அது அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சுதான் அந்த அணையை கட்ட முடியும். அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியும். அந்த காடுகள்லாம் 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட். 300-400 ஆண்டுகளாக இருக்கின்ற மரங்கள், புலிகள் சரணாலயம், அவ்வளவு புலிகள் இருக்கு, அதுல அவ்வளவு யானைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, அரிய வகையான விலங்குகள் இருக்கு, 4 கொம்பு மான், இப்படி எல்லாம் எவ்வளவு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அவசியமே இல்லாத டேம் அவசியமே கிடையாது. ஆனா நாங்க கட்டுவோம் பிடிவாதமா கடந்த காலத்துல செஞ்சதுதான் இப்ப மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைமடை மாநிலம், அவங்க முதல் மடை மாநிலம். அக்ரிமெண்ட் படி என்ன, முதல் மடை மாநிலத்தில் எந்த கட்டுமானங்கள் இருந்தாலும் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. இதான் இயற்கை நீதி. எல்லா சட்டம், விதிகள், அக்ரிமெண்ட் எல்லாமே உலக அளவில் இதான் நடக்குது. ஆனா கர்நாடகாவில் தலைகீழா நடக்குது. நாங்க கட்டுவோம், நாங்க எதை பண்ணுவோம். மத்திய அரசும் டிபிஆர் முதல்ல தடை பண்ணாங்க, மத்திய அரசு டிபிஆர்ல. அப்புறம் இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. மத்திய அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 2015 அன்று நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம், அந்த அம்மா பார்த்தேன், சொன்னேன் பிரச்சனை சொன்னப்போ எனக்கு கடிதம் எழுதிருக்காங்க, என்கிட்ட இருக்க கடிதம். அந்த கடிதம் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஆருக்கு கூட தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கர்நாடகாவில் டிபிஆர் வந்து அவங்க செயல்படுத்த முடியாது. விரிவான திட்ட அறிக்கையை வந்து அதுக்கும் தமிழ்நாடு அனுமதி, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. லெட்டர் என்கிட்ட இருக்கு, கடிதம் இருக்கு என்கிட்ட. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன நம்ம சரியான முறையில் வாதாடல. நல்ல வாதாடி இருந்தா நிச்சயமா நல்ல அட்வொகேட்ஸ் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தா நிச்சயமா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அனுமதி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த தீர்ப்புல, இது வந்து டேம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், ஈகாலஜிக்கல் டிசாஸ்டர். 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சிட்டு ஒரு டேம் கட்டுறது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. இதுல சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா எல்லாம் அணுகணும். இது வந்து அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு, இது அரசியலோ அதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு வந்து இது பிரச்சனை என்னன்னு தெரியல, இதுக்கு புரிதல் இல்ல. என் கர்நாடகாவில் தானே டேம் கட்டினா, கடல்ல போற தண்ணி டேம் கட்டினா என்னன்னு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, பாலைவனம் ஆயிடும், குடிநீர் பற்றாக்குறையாகும். நேற்று கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசணும் பிரச்சாரத்தில், ஈகோசைட், ஜெனோசைட். இப்ப ஜெனோசைட்னா என்ன? இனப்படுகொலை. இங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில வந்து குண்டு போட்டுதான் அவங்க இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணியை நிறுத்தி இனப்படுகொலை செய்கின்ற ஒரு சூழல். தண்ணியை நிறுத்தினாங்கன்னா நம்ம பசி, பஞ்சம், பட்டினி, குடிக்கிற தண்ணி இல்ல. அதே போன்றதான் ஒரு சிச்சுவேஷன் வரும் நாளைக்கு. நான் நாளைக்குன்னு சொன்னா அடுத்த 20, 30, 40 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைகளுக்கு ஒண்ணு கிடைக்காது. அவங்க நல்லா உஷாரா இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இங்க தேக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல் மடை மாநிலத்தில்.
அதனால இன்னைக்கு நம்ம சத்தம் போடல, இன்னைக்கு பிரச்சனை பண்ணல, இன்னைக்கு நிறுத்தலைன்னா காலங்காலமா வருங்கால சந்ததியினர் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இவங்க 71, 72, 73 திமுகவில் அங்க டேம கட்ட விட்டாங்க பாரு, அது மாதிரி நம்மள விட மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு அது. கடந்த காலத்துல எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த வெள்ளக்காரன் காலத்துல அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 75% தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், காவிரி தண்ணியை. 23% வந்து மைசூர் மகாராஜா, 2% வந்து ட்ரவங்கோர் மகாராஜா. இதுதான் அப்ப இருக்கிற அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 24 அக்ரிமெண்ட், 2 டேம் நீங்க இங்க கட்டிங்க, நாங்க KRS கட்டிக்கிறோம், இங்க மேட்டூர் கட்டிக்கிறோம். இதெல்லாம் பல அக்ரிமெண்ட், அது உள்ள போக விரும்பல நான். அதனால இந்த ஒரு விழிப்புணர்வுல இங்க ஊடக நண்பர்களுடைய ஒரு ஒரு சப்போர்ட் எனக்கு. ஏன்னா இது நம்ம பிரச்சனை. இது நான் நேற்று கூட சொன்ன ஜல்லிக்கட்டு வந்து அது ஒரு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், கலாச்சாரம். இதுல நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கும், ஜல்லிக்கட்டே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. காவிரிக்காக 2வது நாளாக நடைபயணம் மேற்கொண்டு வரும் பாமக தலைவர் அன்புமணி மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பல